பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாரு வந்து எப்ஜே வச்சு கிழிச்சிட்டா. கமுரு வந்து ஆதிரை வச்சு கிழிச்சிட்டான். ஆதிரை வந்து எப்ஜே வச்சு கிழிச்சிட்டான். பிரிச்சுட்டாங்க. லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதிரை சொல்கிறா, இவன் இந்த எப்ஜே பையன் இருக்கானே, இவனோட கேமுக்காக ஏதோ ஒரு பொண்ணு இந்த வீட்டில் மாட்டோம், அந்த பொண்ணை யூஸ் பண்ணி அவன் கேமை அவன் விளையாண்டுட்டுருக்கான். அவனோட கேமை அவன் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு சார். அதுதான் பண்ணிகிட்டு இருக்கான் அவன். போன வாரம் வியானா வந்து யூஸ் பண்ணான். இப்போ போன வாரம் அரோரா, அடுத்த வாரம் யாருன்னு தெரில. என்கிட்ட வந்தானா செருப்பல்ட்டி அடிப்பேன். இப்போ யார்கிட்ட போகிறான்னு தெரியல எனக்கு. அடுத்து கமுரு, இந்த ஆதிரை வந்துச்சுங்க சார். இந்த ஆதிரை வந்து ஏதோ சொல்லி நானும் பாருவும் ஏதோ வந்து சேர்ந்து அரோராவுக்கு வந்து பிரச்சனை தர்ற மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்களே ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறாங்க சார். யார்? இந்த ஆதிரை க்ரியேட் பண்ணி இந்த வந்து ஒன்று சொல்லுவாங்களே சார், ஏற்றி விட்டு அழகு பார்க்குறது. அழகு பார்ப்பாங்களே சார்? ஆமாம் பார்ப்பாங்க. அதை தான் சார், அதே மாதிரியான கதை தான் சார் இந்த ஆதிரை எங்களுக்கு பண்ணுறது அப்படின்னு போட்டு பொழந்து விட்டான். ஆனால் சூப்பரான பதிவுங்க. நானும் பாருவும் சேர்ந்து அரோராவுக்கு வந்து எந்த கேமையும் பிரச்சனை பண்ணலை, கேமை தடுக்கலை அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டான். பயங்கரமாக பதிவு பண்ணிட்டான். அரோராவையும் கிழிச்சு விட்டான், ஆதிரையும் கிழிச்சு விட்டான். இப்போ ஒயில்ட் கார்டு துஷார் வர்றானா இல்லை வந்து திவாருக்கு வர்றாரான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒயில்ட் கார்டு இருக்குன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது உண்மையாக போயான்னு எனக்கு தெரியலைங்க. அடுத்து பாரு போட்டுச்சு பாருங்கள், பொலன்னு பொழந்துருச்சு பாரு. இந்த எப்ஜே இருக்கான்ல சார், அந்த வெடலை பையன் குரங்கு பொம்மை, அவர் என்ன பண்ணுறாருன்னா என்னை அமுக்கணும்னு எப்போதுமே நினச்சிக்கிட்டு இருப்பான் சார். அவனுக்கு இதுதான் வேலை, என்னை அமுக்கணும், பாருவை காலி பண்ணணுங்கிறத அவன் டார்கெட்டே. ஏதோ நான் வந்து சண்டை போட்டு தான் இந்த கேமில் வந்து முன்னேறிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், சண்டை போட்டு விளையாடுறதுனால தான் என்னை வந்து இந்த பிக் பாஸ் உள்ளே வச்சுருக்காங்க மாதிரி என்னை பதிவு பண்ணி அவனுக்கு என்னென்னலாம் தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லி ஒரு லேபிள், பெரிய லேபிளாக அவனை எடுத்துப்பான் சார். எடுத்துக்கிட்டு லேபிளை குத்திக்கிட்டே இருப்பான். வாரம் குத்துவான். பாருவா இந்த லேபிளை விட்டு, பாருவா இந்த வாரம் இந்த லேபிளை விட்டு, அதை மாதிரி சண்டை போட்டு தான் நான் வந்தேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் சார் அப்படின்னு போட்டு பொலன்னு பொழந்து விட்டுருச்சு. அந்த மாதிரி எப்போதுமே ட்ரை பண்ணுவார் சார். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி கேம் ஆடுவார், என்னை காலி பண்ணுறதுக்கு, என்னை அமுக்கிறதுக்குனே ஒரு ட்ரை பண்ணுவான் சார். ஆனால் நான் அமுங்குவனா திருப்பி அடிப்பேன். இந்த அடிக்கிற பாருங்க, சாணியை முக்கி சப்புன்னு அடிப்பேன். அதான் ஆதிரை ஒரு அடி, எப்ஜேவை சரியான அடி. ஆதிரையோட வன்மத்தெல்லாம் தீர்த்துக்குச்சு ஆதிரை. கமுரு ஆதிரை மேலே இருந்த வன்மத்தையும் தீர்த்துக்கிட்டான். அரோராவும் இவங்களும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கிறத ஓப்பனாக அடிச்சிட்டான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அரோராவுக்கு எந்த துரோகமும் பண்ணல, அதுதான் கேம் ஆடிட்டு இருக்கு அரோரா. இப்போ அரோரா ஆதிரை பேச்சை கேட்டுக்கிட்டு பெரிய கேமர் மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு டைட்டில் வின்னர் மாதிரி தன்னையே உணர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சாண்ட்ரா நீ சொன்னிச்சு, கமருதீன்ட்ட சொன்னிச்சு, ஒன்று தெரியுமா, துஷார் போன அடுத்த வாரமே அரோரா போக வேண்டியது. நீனும் பாரும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான், அந்த ட்ரையாங்கிளில் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் உங்களை உள்ளே வச்சுருக்காங்க அந்த அரோரா பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி பலூனாக்கா போட்டு உடச்சி விட்டுச்சு அன்றைக்கி. அவன் சொன்னான், ஆமாம் நான் சொல்லிட்டேன்க்கா, துஷார் ஒன்றால் தான் போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன்னு சொன்னான். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.